ஓம் சாந்தி 24/9/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முறையுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நேரம் பாபாவின் நினைவில் இருக்கின்றீர்களோ அவ்வளவு நேரமும் வருமானத்தின் மேல் வருமானம்தான். நினைவின் மூலம்தான் நீங்கள் பாபாவின் அருகில் வந்து கொண்டே இருப்பீர்கள். கேள்வி கேட்குறாங்க, எந்த குழந்தைகள் நினைவில் இருக்க முடிவதில்லையோ அவர்களுக்கு எந்த விஷயத்தில் வெட்கம் வருகின்றது? பாபா பதில் சொல்கிறாங்க, தனது சார்ட்டை எழுதி வைப்பதில் அவர்களுக்கு வெட்கம் வருகின்றது. உண்மை எழுதினால் பாபா என்ன சொல்வாரோ என நினைக்கின்றனர். ஆனால் குழந்தைகளின் நன்மை இதில்தான் உள்ளது. உண்மையிலும் உண்மையான சார்ட்டை எழுதி கொண்டே இருக்க வேண்டும். சார்ட் எழுதுவதால் மிகுந்த நன்மை உள்ளது. பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, இதில் வெட்கப்படாதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்போது குழந்தைகள், நீங்கள் 15 நிமிடத்திற்கு முன் வந்து இங்கே பாபாவின் நினைவில் அமர்கிறீர்கள். இப்பொழுது இங்கே வேறு வேலையோ கிடையாது. நம்ம சென்டரில் வந்து முரளிக்கு முன்னாடி 15 நிமிஷம் முன்னாடி வந்து யோகா பண்ணுறோம். வீட்டு வேலை முடிச்சுட்டு போய் தான் உட்காரணும்போது அப்போ வேறு வேலை கிடையாது. பாபாவின் நினைவில் தான் வந்து அமர்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்திலோ தந்தையின் அறிமுகம் கிடையாது. இங்கே தந்தையின் அறிமுகம் கிடைத்துள்ளது. மேலும் பாபா சொல்கின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நானும் குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றேன். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்தி தானாகவே நினைவுக்கு வர வேண்டும். சின்ன குழந்தைகள் இல்லை அல்லவா? நாங்கள் 5 மாதங்கள் அல்லது 2 மாதங்களின் குழந்தைகள் என கூறிக்கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் கர்மேந்திரங்களே பெரியவை. ஆகவே ஆன்மீக தந்தை சொல்லி புரிய வைக்கின்றார், இங்கே தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவில் அமர வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், நாம் நரனிலிருந்து நாராயணனாவதற்கான புருஷார்த்தத்தில் ஈடுபட்டிருக்கோம் அல்லது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இதை குழந்தைகள் குறித்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே அமர்ந்தவாறே எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம்? சார்ட் எழுதுவதனால் பாபா புரிந்து கொள்வார். ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றனர் என்பது பாபாவுக்கு தெரியும் என்பதெல்லாம் கிடையாது. அதையோ ஒவ்வொருவரும் தங்களின் சார்ட் மூலம் புரிந்து கொள்ள முடியும். பாபாவின் நினைவு இருந்ததா அல்லது புத்தி வேறெங்காவது சென்று விட்டதா அப்படி நம்ம செக் பண்ணுன்றார் பாபா. எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என்பதை சார்ட்டில் உள்ளபடி எழுதுவீர்கள். பொய் எழுதுவதாலோ மேலும் 100 மடங்கு பாவம் அதிகமாகும், மேலும் நஷ்டமாகிவிடும். அதனால் உண்மையை எழுத வேண்டும். எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு விகர்மங்கள் விநாசமாகும். மேலும் இதையும் அறிவீர்கள், எவ்வளவு நினைவோ நாம் அந்த அளவுக்கு பாபாவினுடைய அருகில் வந்து கொண்டே இருக்கின்றோம். கடைசியில் நினைவு முடிவடையும் பொழுது நாம் மீண்டும் பாபாவின் அருகில் சென்று விடுவோம். பிறகு சிலரோ உடனே புது உலகத்தில் வந்து பாகத்தை நடிப்பார்கள். சிலர் அங்கேயே அமர்ந்திருப்பார்கள். அங்கே எந்த ஒரு சங்கல்பமும் வராது. அதுதான் முக்தி தாமம். சுகம் துக்கத்திற்கு அப்பாற்பட்டது. சுகதாமம் செல்வதற்காக இப்பொழுது நீங்கள் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு நீங்கள் நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு விகர்மங்கள் விநாசமாகும். நினைவின் சார்ட் வைப்பதால் ஞானத்தின் தாரணையும் நன்றாக இருக்கும். சார்ட் வைப்பதாலோ நன்மைதான். பாபாவுக்கு தெரியும், நினைவில் இருக்காத காரணத்தினால் எழுதுவதற்கு வெட்கம் வருகின்றது. பாபா என்ன சொல்லுவாரோ, முரளியில் எல்லாத்தையும் சொல்லுவார் பாபா டக்குன்னு அப்படின்னு எல்லாரும் வெட்கப்படுறாங்க. பாபா கேட்குறாரு, இதில் வெட்கத்திற்கான விஷயம் என்ன இருக்கின்றது? மனதுக்குள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும், நாம் நினைவு செய்கிறோமா இல்லையா. கல்யாண்காரி பாபாவோ புரிய வைக்கின்றார், குறித்து வைப்பீர்களானால் நன்மை ஏற்படும். பாபா வருகிற வரை யார் அமர்ந்திருக்கிறார்களோ அதில் நினைவின் சார்ட் எவ்வளவு இருந்தது, இந்த வேறுபாட்டை பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய பொருளோ மிகவும் நினைவு செய்யப்படுகிறது. நமக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சதுன்னா என்னாகும், அந்த நினைவு ஆட்டோமேட்டிக் தானாகவே வரும் இல்லைங்களா? பக்தி மார்க்கத்தில் பகவானை நினைவு செய்கின்றனர். ஹே பகவானே என்றால் எல்லையற்றோர் என்ன சொல்ல மாட்டாங்க. இந்த பகவானேன்னு சொல்வதன் மூலமாக உடனே அவரது நினைவு வந்துவிடுகிறது எனும் பொழுது நிச்சயமாக ஒரு பொருள் என்றது இருக்குது. ஆத்மாவும் அறிந்து கொள்ளப்படுகிறது, பார்க்கப்படுவதில்லை அப்படின்றார் பாபா.
ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான், அவரும் அறிந்து கொள்ளப்படுகின்றார். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், பாபா வந்து படிப்பு சொல்லித்தரவும் செய்கின்றார். முன்பு இது தெரியாதிருந்தது. அதாவது அவர் படிப்பு சொல்லித்தரவும் செய்கிறார் என்று. அதாவது பகவான் வந்து படிப்பிப்பார்ன்றது முன்னாடி தெரியாமல் இருந்தது. அவர் சொன்ன படிப்பின் மேலே என்ன போட்டாங்க? கிருஷ்ணருடைய பேரை போட்டாங்க. கிருஷ்ணரையும் இந்த கண்களால் பார்க்க முடியும். அவரை பற்றியோ முடிவற்றவர், பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. கிருஷ்ணரோ என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்லவும் முடியாது. அவரோ முன்னிலையில் இருக்கிறாரு. அவரை பாபா எனவும் சொல்லவும் மாட்டார்கள். தாய்மார்களோ கிருஷ்ணரை குழந்தையாக நினைத்து மடியில் அமர்த்தி கொள்கின்றனர். ஜென்மாஷ்டமி அன்று சிறிய கிருஷ்ணரை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவார்கள். அவர் எப்பொழுதுமே சிறு குழந்தையாகவே இருப்பாரா என்ன? பிறகு ராஸ் விலாஸ் கூட செய்கின்றனர். ஆக நிச்சயமாக கொஞ்சம் பெருசாக ஆனார். பிறகு அதைவிட பெரியவராக ஆனார். அல்லது என்ன நடந்தது, எங்கு சென்றார் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பாபா சொல்கிறாரு, ஸ்ரீநாத் ஜி முன்பு அவ்வளோ பிரசாதம் படைக்கிறாங்க. அவரே சாப்பிடுவதில்லை, படைச்சிட்டு அனைத்தையும் தாங்களே சாப்பிட்டு விடுகின்றனர். தேவிகளின் பூஜையிலும் கூட இதுபோல செய்கின்றனர். தாங்களே தேவிகளை உருவாக்குகின்றனர். அவங்களுக்கு பூஜை முதலியன செய்து பிறகு நீரில் மூழ்கடித்து விடுகின்றனர். நகைகள் முதலியவற்றை கழற்றிவிட்டு பிறகு மூழ்கடிக்கின்றனர். தேவிகளுக்குத்தான் அதிக பூஜை நடக்கு. லக்ஷ்மி மற்றும் துர்கா இருவரின் மூர்த்திகளை உருவாக்குகின்றனர். பெரியம்மா கூட இங்கே அமர்ந்திருக்கிறார் இல்லையா, அவரை பிரம்மபுத்திரா என சொல்லவும் செய்கிறார்கள். இந்த பிறவி மற்றும் வருங்கால ரூபத்தின் பூஜை செய்திருக்கிறோம் என்று அவங்களுக்கு என்ன புரிஞ்சுப்பாங்கன்றார் பாபா. எவ்வளோ அற்புதமான ட்ராமா! இது போன்ற விஷயங்கள்லாம் சாஸ்திரங்களில் வர முடியாது. இங்கே நடைமுறையினுடைய செயல்பாடு நடந்துட்டுருக்கு. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் உள்ளது. அனைத்திலும் அதிகமாக ருத்ர இயக்கம் படைக்கும் பொழுது லட்சக்கணக்கான சாலிகிராமங்களை உருவாக்குறாங்க. தேவிகளுக்கு ஒருபொழுதும் லட்சம் சித்திரங்களை எல்லாம் உருவாக்க மாட்டாங்க. அதுவோ எத்தனை பூஜாரிகளோ அத்தனை தேவிகளை உருவாக்கியிருப்பார்கள். அவர்களோ ஒரே நேரத்தில் லட்சம் சாலிகிராமங்களை உருவாக்குகின்றனர். அதற்காக குறிப்பிட்ட நாள் எதுவும் இருப்பதில்லை. அதற்கென்று எந்த ஒரு முகூர்த்தமும் கிடையாது அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு இப்பொழுது பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனிதர்களுக்கு தெரியாது. உங்களிலும் கூட அனைவருக்கும் ஒரே மாதிரி தாரணை ஆகிறது கிடையாது. பாபா இவ்வளவையும் புரிய வைத்துவிட்டு பிறகும் கேட்கின்றார், சிவபாபா நினைவு இருக்கின்றதா, ஆஸ்தி நினைவு இருக்கிறதா? முக்கியமான விஷயம் இதுதான். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சேவை செய்கிறீர்கள் செல்வந்தர்கள் ஆவதற்காக. பக்தி மார்க்கத்தில் மிகுந்த பணம் செலவு செய்கின்றனர். இங்கோ உங்களுடைய ஒரு பைசாவும் வீணாவதில்லை. நீங்கள் செல்வந்தர் ஆவதற்காக சேவை செய்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் செலவு செஞ்சு ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிவிடுகின்றனர். அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி விடுகின்றன. எவ்வளோ வேறுபாடு இருக்குது பாருங்கள் இல்லையா? இந்த சமயம் என்னென்னலாம் செய்கின்றனரோ அதை ஈஸ்வரிய சேவையில் சிவபாபாவுக்கு கொடுக்குறீங்க. சிவபாபாவும் சாப்பிடுவது கிடையாது, நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. பிராமணர்களாகிய நீங்கள் இடையில் ட்ரஸ்டியாக இருக்கிறீங்க. பிரம்மாவுக்கு நீங்கள் கொடுப்பதில்லை, கொடுப்பது சிவபாபாவுக்கு தான். சொல்கின்றனர், பாபா உங்களுக்காக வேட்டி சட்டை கொண்டு வந்திருக்கின்றோம். பாபா சொல்கின்றார், இவருக்கு கொடுப்பதால் உங்களுக்கு எதுவும் சேமிப்பாகாது. நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்து இவருக்கு எதை கொடுக்கின்றீர்களோ அதுதான் சேமிப்பாகும். பிறகு இதையும் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள், பிராமணர்கள் சிவபாபாவின் கஜானாவின் மூலம்தான் வளர்கிறார்கள். என்ன அனுப்ப வேண்டும் என்று பாபாவிடம் கேட்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்றார் பாபா. பாபா சிவபாபா சொல்கிறாரு, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள், எனக்கு துணிமணிகள் போன்றவை தேவை கிடையாது. இதுவோ சிவபாபாவின் கஜானாவிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு உரிமை உள்ளது. ராஜ்யத்திற்கும் உரிமை உள்ளது. தந்தையின் வீட்டில்தான் குழந்தைகள் உண்ணவும் அருந்தவும் செய்கின்றனர் இல்லையா? நீங்களும் சேவை செய்து கொண்டே வருமானம் சம்பாதித்து கொண்டே இருக்கின்றீர்கள். எவ்வளவு சேவை அதிகம் உள்ளதோ அவ்வளவு வருமானம் அதிகம் இருக்கும். சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து உண்ணவும் அருந்தவும் செய்வார்கள். அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் சேமிப்பே ஆகாது. சிவபாபாவுக்குத்தான் கொடுக்க வேண்டும். பாபா உங்களிடமிருந்து வரப்போகும் 21 பிரிவுகளுக்கு பல மடங்கு உருவாகும். பணமோ அழிந்து போகும். அதனால் சக்திசாலிக்கு நாம் கொடுத்து விடுகின்றோம். பாபா சக்திசாலி அல்லவா? அவர் 21 பிரிவுகளுக்கு கொடுக்கிறாரு.
மறைமுகமாகவும் ஈஸ்வரன் பெயரால் கொடுக்கின்றனர் இல்லையா? மறைமுகமாக அவ்வளோ சக்திசாலி கிடையாது. இப்பொழுது பாபா நேரடியாக வரும்போது முன்னிலையில் இருக்கிறார் என்பது மிகவும் சக்திசாலி, சர்வசக்திவான், வேர்ல்டு அல்மைட்டி அத்தாரிட்டின்றது இந்த சமயத்துக்காக தான் சொல்லப்படுதுன்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, ஈஸ்வனுடைய பெயரால் கொஞ்சம் தான புண்ணியம் செய்கிறாங்கன்னா அல்ப காலத்திற்காக கொஞ்சம் கிடைக்கிது. இங்கே பாபா உங்களுக்கு புரிய வைக்கின்றார், நான் உங்கள் முன்னிலையில் இருக்கின்றேன், கொடுப்பது நான் தான். இவரும், அதாவது பிரம்ம பாபா கூட சிவபாபாவுக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டு முழு உலகத்துடைய ராஜ்ய பதவியை பெற்றுக்கொண்டார் இல்லையா? இதையும் அறிவீர்கள். இந்த மனிதருடைய அவ்வியக்த ரூபத்தில் சாட்சாத்காரம் ஆகின்றது. இவருக்குள் சிவபாபா வந்து குழந்தைகளோடு பேசுகின்றார். ஒருபோதும் இந்த சிந்தனை வரக்கூடாது, நாம் மனிதரம் பெற்றுக்கொள்வோம் என்று. அந்த மாரி நினைக்கக்கூடாது. சிவபாபாவின் பண்டாராவுக்கு அனுப்பி வையுங்க. இவருக்கு கொடுப்பதன் மூலம் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. ஏழையாக இருப்பவர்கள் 3-4 ரூபாய்க்காக ஏதேனும் பொருள் உங்களுக்கு கொடுப்பார்கள். இதைவிடவோ சிவபாபாவின் பண்டாராவில் போடுவதன் மூலம் பல மடங்காக ஆகிவிடும். பூஜை அதிகமாக தேவியருக்குத்தான் நடைபெறுகின்றது. ஏனென்றால் தேவிகள் நீங்கள் தான். குறிப்பாக ஞானம் கொடுப்பதற்கு நிமித்தமாக ஆகிறீர்கள். சகோதரர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். ஆனால் அதிகமாக பெண்கள் தான் பிராமணர்களாகி வழி சொல்கின்றனர். அதனால் தேவிகளுக்கு பெயர் அதிகம் உள்ளது. தேவிகளுக்கு அதிகம் பூஜை நடைபெறுகின்றதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, தந்தையை நினைவு செய்யுங்கள். வேறு எந்த தாரணை செய்ய இல்லாவிட்டாலும் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பவித்திரமாகவோ ஆகியே தீர வேண்டும். பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள் என்றால் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். தாரணிக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாங்க, 21 பிறவிகளுக்காக பல மடங்கு வருமானத்தை சேமிப்பதற்காக நேரடியாக ஈஸ்வரிய சேவையில் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ட்ரஸ்டியாகி சிவபாபாவின் பெயரில் சேவை செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட்டு, நினைவில் எவ்வளவு நேரம் அமர்கிறீர்களோ அவ்வளவு நேரம் புத்தி எங்கெல்லாம் சென்றது, இதை சோதித்தறிய வேண்டும். தன்னுடைய உண்மையிலும் உண்மையான கணக்கு வழக்கை எழுதி வைக்க வேண்டும். நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக பாபா மற்றும் ஆஸ்திய நினைவில் இருக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க, மறதியின் உலகத்திலிருந்து வெளியேறி நினைவின் வடிவமாக இருந்து ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆவீர்களாக. இந்த சங்கமயுகம் நினைவின் யுகமாகும் மற்றும் கலியுகம் மறதியின் யுகமாகும். நீங்கள் அனைவரும் மறதியின் உலகத்திலிருந்து வெளியே வந்துள்ளீர்கள். யார் ஸ்மிருதி சொரூபமாக இருக்கிறார்களோ அவர்களே ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆவார்கள். இச்சமயத்தில் டபுள் ஹீரோ ஆவீர்கள். ஒன்று, ஹீரா வைரத்திற்கு சமமாக மதிப்பு மிக்கவர்கள் ஆகின்றீர்கள். 2வது, ஹீரோ பார்ட் உள்ளது. எனவே ஆஹா எனது சிறந்த பாக்கியம் என்ற இதயத்தின் இதே கீதம் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். எப்படி தேகத்தின் ஆக்குபேஷன் தொழில் நினைவில் இருக்கின்றதோ அதே போல் நான் சிறந்த சிரேஷ்டமான ஆத்மா ஆவேன் என்ற இந்த அவினாஷி ஆக்குபேஷன், அதாவது அழியாத தொழில் எப்பொழுதுமே நினைவில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் விசேஷ ஆத்மான்னு சொல்லுவாங்க அப்படின்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, தைரியம் என்ற முதல் அடியை முன்னால் எடுத்து வைத்தீர்கள் என்றால் தந்தையின் முழுமையான உதவி கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.